ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ஆஃப் த கோ. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பெங்களூர்லேயே ரொம்ப ஒரு மேசிவான ஒரு ஐகானிக் டெம்பிள் சிவன் கோவில் அதுதான் விசிட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லா வீடியோவுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோவாகவே கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த கோவில் விசிட் பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக தாராளமாக விசிட் பண்ணலாம். ஸோ இந்த கோவில் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் விசிட் பண்ணது சண்டேனாலே பெங்களூர் மோஸ்ட்லி அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மால் அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே தான் கொஞ்சம் ரஷ்ஷப்பாக இருக்கும், க்ரௌடாக இருக்கும். கோவில் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் சண்டேவே போகலான்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி அதனால் கொஞ்சம் கோவில் மோடு தானே, அதனால் ட்ரெடிஷ்னலாகவே போகலான்ட்டு. ஆக்சுவலி எனக்கும் ரகுக்குமே அந்த கலர் செட் ஆகிடுச்சு. டுகுக்கு அந்த கலரில் ட்ரெஸ்ஸே இல்லை. அப்புறம் ஏதோ ஒன்று கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது கிளைமேட். அதனால் அவனுக்கு ஒரு புல்லோவரே போட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரோடு வந்து ஓல்டு ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் தான் ரொம்ப ஃபேமஸான அந்த ஏர்லைன் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அந்த காலேஜ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது. ரோடு ஃபுல்லுமே நல்ல க்ரீனரியாக இருந்தது. பெங்களூரில் இப்படி ஒரு ரோடாங்கிற மாதிரி தான் இருந்தது. ரெண்டு சைடுமே கோகோனட்டு அதில் எல்லாமே இளநீலாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு மினி கேரளா ரோடு மாதிரி தான் இருந்துச்சு அந்த ரோடு வழியாக வரும்போது. இந்த டெம்பிளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு அந்த கேம் போர்ட்டுன்னு ஒரு மால் இருக்குது. ஸோ அதோட கார் பார்க்கிங் வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸில் ஃபுல்லுமே கார்டனா யார் அந்த பற்றின கோட்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் படிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கார் பார்க்கிங் வழியாக வரும்போதே உங்களுக்கு ரூட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்கும். 150, 250ன்ட்டு. 150னா அந்த பாஞ்ச் தாம்ட்டு ஒரு யாத்திரை இருக்கும்ல, அதுக்குள்ளே மட்டும் போக முடியாது, அந்த குகைக்குள்ளே போக முடியாது. மற்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே உண்டு. 250னா அந்த குகைக்குள்ளே போகிறதுமே கவர் ஆகும். அதாவது 12 லிங்கமே நம்ம நேரில் பார்க்கலாம், சிவன் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். ஸோ அதனால நாங்கள் 250 டிக்கெட் எடுத்தோம். நம்ம வெளியில் வாங்கின டிக்கெட் வந்து த்ரூ அவுட் அந்த டெம்பிளில் வந்து நம்ம கேரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மோட் வரும்போதுமே ஒரு செட் ஆஃப் அந்த டிக்கெட்டில் இருக்கிற பாட்டை பிரிச்சுட்டு அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது வந்து ருத்ராட்சம் கொடுத்துருந்தாங்க. ஒரு பவுல் நிறைய கொடுத்துருந்தாங்க. அங்கே 108 ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற பவுல்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே ஓம் நம சிவாயன்ட்டு ஒரு 3 லாங்குவேஜில், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் இங்கே கன்னடம் தானே, ஸோ அந்த லாங்குவேஜ், அப்புறம் ஹிந்தி 3லுமே மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. நம்ம ஓம் நம சிவாயன்ட்டு மனசில் நினச்சிட்டு அது ஃபுல்லுமே போட்டுட்டு வரணும். அந்த 108 ருத்ராட்சமே நான் அந்த பாக்ஸில் நம்ம போட்டதுக்கப்புறமா பாஞ்ச் தாம் யாத்திரைன்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்துலேயே நம்ம ப்ராப்ளம்ஸை வந்து டைப் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு மரம் வச்சுருந்தாங்க. அந்த ருத்ராட்சம் கொடுக்கும்போதே அந்த பவுலில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த ஒரு நூல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நினச்சிட்டு நம்ம இங்கே வந்து கட்டிட்டு போயிட்டோம்னா இதோட அந்த ப்ராப்ளம் வந்து போய்டும்ன்ட்டு இங்கே நம்புகிறாங்க. ஸோ அதனால் அதையுமே கட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த மரத்துலேயுமே கட்டியாச்சு. அந்த மரத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய விநாயகர் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இந்த பளிங்குக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் மேபி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ரெசல்யூஷனுங்கிறதுனால நேரில் பாருங்கள், அவ்வளோ அந்த மினுமினுக்குள்ள அந்த மாதிரி இருந்துச்சு. மார்பிள் கல்லில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த விநாயகர் வச்சுருக்காங்க, மெயினாக சிவன் டெம்பிள் தானே அப்படின்ட்டு. நம்ம என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நமக்கு விநாயகர் தானே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ அதே பேட்டர்னில் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி வந்து சிவன் ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே என்டராக இருக்கிறது பாஞ்ச்தாம் யாத்திரைன்ட்டு. இங்கே 12 டைப் ஆஃப் லிங்கம் இருக்குது. அதாவது இந்தியாவில் மொத்தம் 12 லிங்கம் இருக்குல்ல, காசி ராமேஸ்வரம்ட்டு. நான் என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு வந்து இந்த ஒரு டெம்பிள் விசிட் பண்ணாலே அங்கே போன அளவுக்கு பலன் வந்து இந்த கோவிலே கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அங்கே இருக்கிற லிங்கம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கேயுமே பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தம் 12 இருக்குது. இப்போ அந்த பாஞ்ச்தம் யாத்திராவில் என்னென்ன லிங்கம் இருக்குதுட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் ஆர்டர் வந்து மாற்றி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு 1 வீக் ஆயிடுச்சா, ஸோ அந்த ஆர்டர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. மொத்தம் 12 லிங்கம் இருக்குல்ல. ஒன்று வந்து சோம்நாத், இது வந்து குஜராத்தில் இருக்குது. செகண்ட் மல்லிகார்ஜுனா, இது வந்து ஸ்ரீசைலம், அதாவது ஆந்திராவில் இருக்குது. தேர்டு வந்து மகாலேஸ்வர், இது மத்திய பிரதேஷில் இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து ஓம்காரேஸ்வர், இது வந்து தமிழ்நாட்டிலுமே சில டெம்பிள் இருக்குது, பட் ஒரிஜினல் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. ஃபிஃப்த்து வந்து கேதார்நாத், இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் தான், உத்தரகாண்டில் இருக்குது.
6th ஒன் வந்து பீமாசங்கர், இதுவுமே மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அண்ட் தென் 7th 7வது லிங்கம் வந்து காசி விஸ்வநாத், அந்த காஷி தெரியும்ல, வாரணாசி உத்தரப்பிரதேஷில் இருக்குல்ல, அதுதான். 8th ஒன் வந்து திரிம்பகேஸ்வர்னு சொல்லுவாங்க, இது மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்புறம் 9th வந்து ஜார்க்கண்டில் இருக்கிற வைத்தியநாத் சிவலிங்கம். 10th வந்து குஜராத்தில் இருக்கிற நாகேஸ்வர், இது துவாரகாவில் இருக்குது எக்ஸாக்டாக. அண்ட் 11th வந்து நம்ம ஃபேமஸான தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரமில் இருக்கிற ராமேஸ்வர் லிங்கம். கடைசியாக 12th வந்து அவுரங்காபாத், அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற கிருணேஸ்வர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 12 லிங்கம் எல்லாமே தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 5 தாம் யாத்திரை முடிச்சுட்டு செகண்ட் ஒரு குகை இருந்தது, அதுக்குள்ளே என்டர் ஆகிருக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற லிங்கம் எல்லாமே ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரிஜினல் ரேரான சிவலிங்கம்ங்கிறதுனால நம்ம பக்கத்துலேருந்து தொட்டு பார்க்க முடியாது, ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அதுக்கு மேலேயே அந்த லிங்கம் வந்து எதுக்கான ஸ்பெஷாலிட்டியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஊர்லேருந்து வந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 12 சிவலிங்கம் அந்த யாத்திரா முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. அதாவது 5 தாம் யாத்திரா கம்ப்ளீட் ஆயாச்சு. வெளில வந்தோடனே நம்ம கையாலேயே சிவலிங்கம்க்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே சூப்பராக ஒரு மாதிரி பிளெஸ்டாகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் அங்கே நம்ம டிக்கெட்டில் இருக்கிற ஒரு ஸ்லிப் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த டிக்கெட் ஸ்லிப்பை மிச்சம் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனோம்னா ஒரு பவுலில் மிராக்கிள் காயின், அதுக்கப்புறம் ஒரு விளக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2 டிக்கெட்டுங்கிறதுனால எங்களுக்கு 2 செட் இருந்துச்சு. மிராக்கிள் காயின் நான் ஷார்ட்லேயே சொன்ன மாதிரி தான், நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு கரெக்டாக அந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு பெரிய பிளேட்டு, உங்களுக்கு இதில் சின்னதாக இருக்குது, ரொம்ப பெரிய பிளேட், அந்த பிளேட்டுக்குள்ளே விழணும், மற்ற தண்ணியில் விழாமல் அந்த பிளேட்டில் விழணும். அப்படி விழுந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும்ட்டு இங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க. ஸோ அது பண்ண சொன்னாங்க, அதுவுமே பண்ணியாச்சு. தென் ஒரு விளக்கு கொடுத்தாங்கல்ல, ஸோ அதையுமே அங்கே ஏற்ற சொன்னாங்க, அதுவுமே ஏற்றியாச்சு. டுகு ரொம்ப பக்கத்தில் இருந்து அந்த 65 ஃபீட் சிவன் ஸ்டாச்சு பார்க்குறான். அவனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு கத்திகிட்டு இருந்தான். பக்கத்துலேயே வந்து ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, நந்தி அந்த பசுமாடு மாதிரி இருக்குல்ல அது வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு மகா காளின்னு சொல்லிட்டு 2 வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அங்கேயுமே கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் போனோன்னா சிவன் பக்கத்துலேருந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சிவன் ஸ்டாச்சு வந்து 1995 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்கிறது தான். இங்கே சுற்றி இருக்கிற செட்டப் எல்லாமே தான் 2016 வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து அப்போத்துலேருந்தே இருக்குது. அதாவது கைலாஷில் இருக்கிற அந்த சிவன் வந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதே தீமில் அப்போ கட்டியிருக்காங்க. அப்புறம் நம்ம டிக்கெட்டில் இருக்கிற கடைசி செக்மெண்ட்டாக நம்ம தீபாராதனை அந்த ஆரத்தி எல்லாமே காமிக்கலாம். அதுவுமே நமக்கு கொடுப்பாங்க, அந்த பத்தி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்காக சில சேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு அப்புறம் நவகிரகம் இருந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு நவகிரகம் அதை 9 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தாச்சு. வெளில வந்தோடனே நம்ம எல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி தான், இந்த ஷாப்பிங் ஸ்பாட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரேட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. நான் எங்கள் காரில் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன சிவலிங்கம் வாங்கினேன். அப்புறம் பிரியாவுக்கு வந்து ஒரு ஈவிலை அந்த பிரேஸ்லெட் வாங்கினேன். வேறு எதுவுமே பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ரேட் எல்லாமே அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த 90s கிட்ஸ்க்கெலாம் பிடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான நம்ம அப்போ சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே ரேட் அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் அதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு கரெக்டாக அந்த கேம் ஃபோர்ட் மால் தெரிலனா அந்த லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் Cloud9 அந்த ஹாஸ்பிட்டல்னு போட்டாலே வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இந்த பேக் சைடு வழியாக கூட நடந்து போகலாம். பட் டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேக் வழியாக போனாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அந்த ரூட் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, ஓவராலாக இந்த டெம்பிள் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் பெங்களூர் இருக்கீங்க இல்லை ட்ரிப் மாதிரி இங்கே வரணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் இதுவுமே ஒரு ஐகானிக் ஸ்பாட்டாகவே கண்டிப்பாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.